வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு செப்டம்பர் 20, 2025. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம பல விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம். பாதுகாப்பு, அரசியல், ஒரு சமூகத்தோட கோரிக்கை, அறிவியல், சுற்றுச்சூழல், அப்புறம் சுகாதாரம், கலாச்சாரம்னு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதோட நோக்கம் இந்த தகவல்களோட சாராம்சத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா. இந்த தலைப்புகள் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை பார்க்கறது சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னோடொன்னு எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாதுகாப்பு விஷயம். தமிழ்நாட்டுல அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமானத்தளம். இத பத்தி பேசுவோம். இதோட முக்கியத்துவம் என்ன? சும்மா பெருசா இருக்கு, நீளமான ரன்வே இருக்குங்கிறத தாண்டி. நல்ல கேள்வி. ஐஎன்எஸ் ராஜாலிங்கிறது வெறும் ஒரு பெரிய ஏர்பேஸ் மட்டும் இல்ல, இந்திய பெருங்கடல் பகுதியில நம்மளோட ஒரு முக்கியமான கேந்திர சொத்து. அது 1992ல ஆரம்பிச்சாங்க. இது இந்திய கடற்படையோட கிழக்கு பிராந்திய கட்டளைக்கு கீழே வருது. இங்க ட்ரைனிங் நடக்குது, ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளி இருக்கு, அதே சமயம் நேரடி ஆபரேஷன்ஸும் நடக்குது. ஓ, ரெண்டு வேலையும் நடக்குதா? ஆமா. அந்த ராஜாலின்ற பேரு கூட அங்க இருக்கிற ஒரு வலிமையான பருந்த வச்சுதான். அந்த கண்காணிப்பு பணிக்கே அது பொருத்தமா இருக்கு. அதோட டெக்னாலஜி பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி நம்ம திறனை அதிகமாக்குது? அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. INAS 312ன்னு ஒரு ஸ்குவாட்ரன் அங்க இருக்கு. அவங்க கிட்ட PII விமானங்கள் இருக்கு பாருங்க. PII அது என்ன ஸ்பெஷல்? அது ரொம்ப தூரம் போய் கடலுக்கு அடியில இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிறது, தேவைப்பட்டா தாக்குறது, அதுக்கெல்லாம் பயன்படும். அப்புறம் MQ-9B Sea Guardian ட்ரோன்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்ட். ட்ரோன்களா? ஓகே. ஆமா, ஆளில்லா விமானங்கள். இது ரொம்ப நேரம் தொடர்ந்து பறந்து கண்காணிக்கும். இந்திய பெருங்கடல்ல வேற நாடுகளோட நடமாட்டத்தை, குறிப்பா சைனாவோட ஆக்டிவிட்டீஸை கண்காணிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடி சொன்னீங்க அங்க LRMR கருத்தரங்கு நடந்ததா? அதாவது நீண்ட தூர கடல்சார் உளவு. ஏன் இந்த லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் இப்போ இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? இப்ப பாருங்க, இந்திய பெருங்கடல் முக்கியமான வியாபார வழித்தடம். அது மட்டும் இல்ல, உலக அரசியல்லையும் ரொம்ப முக்கியமான இடமா மாறிடுச்சு. அதனால நம்ம பொறுப்புகளும் சவால்களும் அதிகமாயிருக்கு. நம்ம கடல் எல்லையை தாண்டி ரொம்ப தூரத்துல என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பாதுகாப்புக்கு அவசியம் இல்லையா? அதனால தான் இந்த LRMR திறன்கள்ல இந்தியா கவனம் செலுத்துது. சரி, இப்ப பாதுகாப்புல இன்னொரு டாபிக். ஐரோப்பாவுக்கு போவோம். பின்லாந்து வளைகுடா மேல ரஷ்யா போர் விமானங்கள் எஸ்டோனியா வான்வேலியில நுழைஞ்சதா செய்தி. எஸ்டோனியா நேட்டோ உறுப்பு நாடு வேற. ஏன் அந்த வளைகுடா இவ்ளோ டென்ஷனான பகுதியா இருக்கு? பின்லாந்து வளைகுடா பால்டிக் கடலோட கிழக்குல இருக்கு. ஒரு பக்கம் பின்லாந்து, இன்னொரு பக்கம் எஸ்டோனியா, கிழக்குல ரஷ்யா. 3 நாடுகளோட எல்லை. ஓ, 3 நாடு பார்டர் பண்ணுதா? ஆமா. ஹெல்சிங்கி, தாலின், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாதிரி பெரிய நகரங்கள்லாம் அங்க கரையில இருக்கு. இது ரஷ்யாவோட பால்டிக் கடற்படைக்கு ஒரு முக்கியமான வழி. ஆனா பின்லாந்தும் எஸ்டோனியாவும் நேட்டோ நாடுகள். அப்போ இது நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு மாதிரி பஃபர் மாதிரி இல்லாம நேரடி எல்லையா இருக்கு. ஆமா, ஒரு நேரடி எல்லை பகுதி மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அங்க பதட்டம் ஜாஸ்தி. அதோட புவியியல் அமைப்பு கூட காரணமா இருக்குமா? கடல் எப்படிப்பட்டது அங்க? கம்மி. குளிர்காலத்துல அப்படியே உறைஞ்சு போயிடும். ரஷ்யாவோட நேவா மாதிரி பெரிய ஆறுகள் அங்கதான் கடல்ல கலகுது. இந்த மாதிரி ஒரு குறுகலான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல 2 தரப்பு இராணுவ நடமாட்டமும் கப்பல் விமானம் அதிகமா இருக்கிறதால இந்த மாதிரி வான்வெளி மீறல்கள், கடல் எல்லை மீறல்கள் நடந்தா உடனே பெரிய பதட்டம் உருவாயிடுது. இது சும்மா தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் உரசல் மாதிரி இது. சரி, இந்தியாவுக்கு வருவோம். நம்ம கடல் பாதுகாப்புக்கு இன்னொரு சேர்ப்பு ஆதம்யா வேக ரோந்து கப்பல். அத பத்தி சொல்லுங்க. கடலோர காவல் படைக்கு இது எப்படி உதவும்? ஆதம்யா அதோட கிளாஸ்ல முதல் கப்பல். இதுல என்ன பெருமைன்னா, கோவா ஷிப்யார்ட்ல முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஓ, உள்நாட்டு தயாரிப்பா? சூப்பர். ஆமா. ஆதம்யான்னா சளைக்காதவன், தடுக்க முடியாதவன் அர்த்தம். கடலோர காவல் படையோட அந்த உறுதியை காட்டுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வேகம். மணிக்கு 28 நாட்டிக்கல் மைல் வேகத்துல போகும். கிட்டத்தட்ட 1500 கடல் மைல் தூரம் வரைக்கும் போகலாம். இதுல உள்நாட்டிலேயே செஞ்ச கண்ட்ரோலபிள் பிட்ச் ப்ரொப்பல்லர்ஸ் இருக்கு. அது என்ன கண்ட்ரோலபிள் பிட்ச்? அது சிம்பிளா சொன்னா, கப்பலை ரொம்ப துல்லியமா திருப்பறதுக்கும் நிறுத்துறதுக்கும் முன்ன பின்ன நகர்த்துறதுக்கும் உதவும். குறிப்பா நெருக்கடியான சமயங்கள்ல வேகமா செயல்பட முடியும். கூடவே
30mm துப்பாக்கி, மிஷின் கன்ஸ், நவீன நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. கடலோர பகுதியில் ரோந்து போறது, கடத்தல், இல்லீகல் ஃபிஷிங் இதெல்லாம் தடுக்கிறது, தேடுதல் மீட்பு பண்ணின்னு எல்லாத்துக்கும் கடலோர காவல்படைக்கு இது பெரிய உதவியா இருக்கும். ஓகே, கடல் பாதுகாப்புலன்னு நாட்டுக்குள்ள அரசியலுக்கு வருவோம். தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ, நிறைய பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் ஆர்யூபி அவங்கள லிஸ்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. முதல்ல இந்த ஆர்யூபினா என்ன, ஏன் அவங்க அங்கீகரிக்கப்படாதவங்க? ஆர்யூபினா அவங்க தேர்தல் ஆணையத்துல ரெஜிஸ்டர் பண்ண கட்சிகள் தான். ஆனா எலெக்ஷன்ல போதுமான ஓட்டோ சீட்டோ வாங்காததால அவங்களுக்கு மாநில கட்சி இல்ல தேசிய கட்சிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைக்கல. ஓ, ஸ்டேட்டஸ் இல்ல அவ்வளவுதானா? அப்படி இல்லனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி கட்சிகளும் இதுல அடங்கும். சரி, அப்போ அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லனாலும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குமா? எதுக்கு நீக்குறாங்க அப்போ? ஆமா, சிலது இருக்கு. டொனேஷனுக்கு இன்கம் டாக்ஸ் விலக்கு வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வேட்பாளரை நிறுத்தினா பொது சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 ஸ்டார் கேம்பெயினஸ் வச்சுக்கலாம். ஆனா சிலர் கண்டிஷன்ஸும் இருக்கு. தொடர்ந்து எலெக்ஷன்ல நிக்கணும், ஆடிட் ரிப்போர்ட், கான்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணணும், நன்கொடை விவரம் சொல்லணும், குறிப்பா 2000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா வாங்கக்கூடாது. ஓஹோ, இவ்ளோ ரூல்ஸ் இருக்கா? ஆமா, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத கட்சிகள், சும்மா பேருக்கு மட்டும் கட்சி நடத்திட்டு சரியா செயல்படாத கட்சிகள், இல்ல நிதி முறைகேடுல ஈடுபடுற கட்சிகளை தான் தேர்தல் ஆணையம் இப்போ நீக்கியிருக்கு. முக்கியமா தொடர்ந்து 6 வருஷம் எலெக்ஷன்ல நிக்கலைனாலும் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிருவாங்க. அப்போ ஒரு கட்சி எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது? ஸ்டேட் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் வாங்க என்ன செய்யணும்? அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மாநில கட்சியா அங்கீகாரம் வாங்கணும்னா கடைசியா நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டும் சில எம்எல்ஏ சீட்ஸும் வாங்கணும். இல்லனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சில சீட்ஸ் வாங்கணும். உதாரணத்துக்கு ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்ல 6% ஓட்டோட 2 எம்எல்ஏ சீட், இல்லனா மொத்த சீட்ல 3% சீட். இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. ஏதாவது ஒன்ன பூர்த்தி செய்யணும். சுருக்கமா சொன்னா மக்களுக்கு மத்தியில கணிசமான சப்போர்ட் இருக்கணும். சரி, நேஷனல் பார்ட்டிக்கு அது இன்னும் கஷ்டமா? ஆமா, அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். குறைஞ்சது 4 மாநிலத்திலேயாவது நல்ல ஓட்டு வாங்கி சில லோக்சபா சீட் ஜெயிக்கணும். இல்லனா மொத்தம் லோக்சபா சீட்ல 2% சீட்ஸை குறைஞ்சது 3 மாநிலத்திலிருந்து ஜெயிக்கணும். இல்லனா 4 மாநிலத்துல ஸ்டேட் பார்ட்டி அங்கீகாரம் பெற்றிருக்கணும். ஓ, அப்படியா? இந்த அங்கீகாரம் கிடைச்சா என்ன ஸ்பெஷல்? எதுக்கு இவ்ளோ போட்டி? அங்கீகாரம் கிடைச்சா அந்த கட்சிக்குன்னு ஒரு நிரந்தர சின்னம் ஒதுக்கிடுவாங்க. நாடு முழுக்க அதே சின்னத்துல நிக்கலாம். கவர்மெண்ட் ரேடியோ, டிவில எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கட்சி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த ஸ்டேட்டஸ தக்க வச்சுக்கணும் போல. ஆமா, கண்டிப்பா. அடுத்தடுத்த எலெக்ஷன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கை கட்சிகள் சட்டதிட்டத்துக்கு கட்டுப்பட்டு பொறுப்பா இருக்கணுங்கிறத உறுதி செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான். சரி, அரசியல் கட்சி விதிகள் பார்த்தாச்சு. இப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சமூக பிரச்சனைக்கு போவோம். ஜார்க்கண்ட்ல குருமி சமூகம் போராட்டம் பண்றாங்கன்னு படிச்சோம். என்ன உங்க கோரிக்கை? அவங்களோட 2 முக்கியமான கோரிக்கை. ஒன்னு, அவங்கள பழங்குடியினர், அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி லிஸ்ட்ல சேர்க்கணும். 2வது, அவங்க பேசுற குருமாழி மொழிய அரசியல் அமைப்போட 8வது அட்டவணையில சேர்க்கணும். குருமி சமூகம் அவங்க யாரு, எங்க இருக்காங்க? அவங்க முக்கியமா விவசாயம் செய்யற ஒரு ஹிந்து சமூகம். ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார் இந்த மாநிலங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. குருமாலி மொழி பேசுறாங்க. அது இந்தோ ஆரியன் மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது. சரித்திர ரீதியா உழைப்புக்கு பேர் போனவங்க. ஆனா அவங்க இப்போ ஓபிசி லிஸ்ட்ல தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் எஸ்டி ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க? இதுல என்ன சிக்கல்? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இப்போ அவங்க பெரும்பாலான மாநிலங்கள்ல ஓபிசி கேட்டகரியில வர்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுக்கு பழங்குடி வேர்கள் இருக்கு, ஆனா காலப்போக்குல அந்த அடையாளம் மறைக்கப்பட்டுடுச்சு இல்ல மறுக்கப்பட்டுடுச்சுன்னு வாதிடுறாங்க. அந்த வரலாற்று அடையாளத்தை வச்சுதான் தங்களை எஸ்டி லிஸ்ட்ல சேர்க்கணும்னு கேக்குறாங்க. இந்த கோரிக்கைக்காக தான் ரயில் மறியல் மாதிரி போராட்டமெல்லாம் பண்றாங்க. இங்க நாம பார்க்க வேண்டியது, ஒரு சமூகத்தோட இப்போதைய அதிகாரப்பூர்வ வகைப்பாட்டுக்கும் அவங்க சொல்ற வரலாற்று அடையாளத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இழுபறி. இதுதான் அந்த போராட்டத்தோட மையம். நாங்க எந்த பக்கமும் சாயாம கோரிக்கையும் பின்னணியும் மட்டும் சொல்றோம். ஓகே, இப்போ சமூக பிரச்சனைகள்ல இருந்து அறிவியல் உலகத்துக்கு ஒரு ஜம்ப் அடிப்போம். கைராலிட்டி, சிராலிட்டின்னு ஒரு கான்செப்ட் கேட்கவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. ஆனா கைரல் பெரோவ்ஸ்கேட் பொருட்கள் பத்தி ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாமே. முதல்ல அந்த கைராலிட்டினா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம்.
உங்க வலது கையையும் இடது கையையும் பாருங்களேன். ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு மேல ஒண்ண வச்சா கச்சிதமா பொருந்தாது இல்லையா? ஆமா, பொருந்தாது. வலது கையோட மிரர் இமேஜ் தான் இடது கை. இந்த மாதிரி ஒரு பொருளும் அதோட கண்ணாடி பிம்பமும் ஒண்ணு மேல ஒண்ணு பொருந்தாம இருக்கிற தன்மைக்கு பேர் தான் கைராலிட்டி. நம்ம கை மட்டும் இல்ல, டிஎன்ஏ, சில சுகர் மாலிக்யூல்ஸ், ஏன் சில கேலக்சிஸ் கூட இந்த மாதிரி கைரல் தன்மை கொண்டது தான். ஆஹா, கை வச்சு சொன்னது சூப்பர். இது மெட்டீரியல் சயின்ஸ்ல எப்படி முக்கியமா இருக்கு? இந்த கைரல் பெரோஸ்கைட்ஸ் என்ன பண்ணும்? கைரல் பொருட்கள் லைட்டோட ஒரு ஸ்பெஷல் விதத்துல இன்டராக்ட் பண்ணும். குறிப்பா வட்ட முனைவூற்ற ஒளி, அதாவது சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட், சிபிஎல், அதை திரிச்சறியவும் கண்ட்ரோல் பண்ணவும் இது உதவும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ரொம்ப அட்வான்ஸ்டு சென்சார்ஸ், ஸ்பின்ட்ரோனிக்ஸ், அதாவது எலக்ட்ரானோட ஸ்பின்னை வச்சு டெக்னாலஜி பண்றது, இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியம். சரி, இதுல பெரோஸ்கைட்ஸ் எப்படி வருது? இங்க தான் பெரோஸ்கைட்ஸ் வருது. பெரோஸ்கைட்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் உள்ள மெட்டீரியல்ஸ். இதுங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, லைட்டை கரண்டா மாத்துறதுலயும் சோலார் செல் மாதிரி, கரண்ட்டை லைட்டா மாத்துறதுலயும் எல்இடி மாதிரி ரொம்ப எஃபிஷியன்ட். ஆனா சாதாரணமா கைரல் தன்மையுள்ள பொருட்கள், பெரும்பாலும் ஆர்கானிக் பொருட்கள், கரண்ட் அவ்வளோ நல்லா கடத்தாது. அப்போ கைராலிட்டியோட தன்மையையும் பெரோவ்ஸ்கைட்டோட திறனையும் ஒன்னா சேர்க்கறாங்களா? ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. கரெக்ட், அதான் பண்றாங்க. கைரல் மாலிக்யூல்ஸையும் பெரோஸ்கைட் ஸ்ட்ரக்சரையும் சேர்க்கும்போது நமக்கு லைட்டோட நல்லா இன்டராக்ட் பண்ற, அதே சமயம் கரண்ட்டையும் நல்லா கடத்துற கைரல் பெரோஸ்கைட்ஸ் கிடைக்குது. இது நிறைய புது டெக்னாலஜிக்கே வழிவகுக்கும். ஆனா இதை நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் மாதிரி செய்யறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதை எப்படி பண்றதுன்னு இப்ப சமீபத்திய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரிய முன்னேற்றம் தான். லேப்ல இருந்து இப்போ உயிருள்ள இயற்கைக்கு வருவோம். ஹாங்காங்ல மஞ்சள் முகடு கொண்ட கிளிகள், எல்லோ கிரஸ்டட் காக்கோட்டோஸ், அதோட நிலமும் மோசமா இருக்குன்னு நியூஸ். என்ன பிரச்சனை அதுங்களுக்கு? ஆமா, கெக்கக்குவா சல்ஃபூரியானோ சொல்ற இந்த கிளிகள் பார்க்க வெள்ளை வெளேர்னு தலையில அழகா மஞ்சள் கொண்டையோட சூப்பரா இருக்கும். இதோட பூர்வீகம் இந்தோனேஷியா, கிழக்கு திமோர். ஆனா ஹாங்காங்ல இப்ப இருக்கிற கிளிகள்லாம் பெட்ஸா வளர்த்து கூண்டுல இருந்து தப்பிச்சது இல்ல யாராவது விட்டது. ஓ, அங்க நேற்று இல்லையா? இல்ல, இங்க செட்டில் ஆயிடுச்சு. இங்க ரொம்ப புத்திசாலியான பறவைங்க, சோஷியலா வாழும், ஒரே ஜோடியோட தான் இருக்கும். ஆனா ஹாங்காங்ல அதுங்க கூடு கட்டுறதுக்கு மரப்பொந்துங்க கம்மியாயிடுச்சு. புயல் இல்லனா சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக மரத்தை வெட்டுறது, அதனால பறவை ஆர்வலர்கள் அதுக்காக செயற்கையா கூடு கட்டி வைக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை குறையறதுக்கு வேற என்ன காரணம்? ரொம்ப பெரிய காரணம் இல்லீகல் பெட் ட்ரேட். அதோட அழகுக்காகவே நிறைய பிடிக்கிறாங்க. அதோட அதுங்க வாழ்ற இடம் அழிஞ்சு போறது, கிளைமேட் சேஞ்ச், காட்டு தீ, இதெல்லாம் சேர்ந்து அதோட எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சிடுச்சு. அதனாலதான் IUCN, அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம், இந்த கிளிய மிகவும் அருகி வரும் இனம், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. உடனடியா அழிஞ்சு போற ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கவலைக்குரிய விஷயம். கிளிகளிலிருந்து நம்ம மக்கள் நலனுக்கு வருவோம். ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான் ஒரு பெரிய ஹெல்த் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? அந்த பேரே சொல்லுது பாருங்க, ஆரோக்கியமான பெண், வலிமையான குடும்பம். இது நாடு முழுக்க பெண்கள், குழந்தைங்களோட ஹெல்த் சர்வீஸை வலுப்படுத்துறதா நோக்கம். முக்கியமா கிராமப்புறம், பின்தங்கிய இடங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு நல்ல தரமான ஹெல்த் கேர் ஈஸியா கிடைக்கணும், தாய் சேய் நலம் நல்லா இருக்கணும், ஹெல்த் பத்தி விழிப்புணர்வு வரணும். இதெல்லாம் தான் மெயின் டார்கெட். இது எப்படி பண்றாங்க? பெரிய முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, இது மத்திய சுகாதார அமைச்சகம், அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ரெண்டும் சேர்ந்து பண்றாங்க. பிரைவேட் செக்டாரும் இதுல பங்கெடுக்க ஊக்குவிக்கிறாங்க. நாடு முழுக்க இருக்கிற ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரிகள், முன்னாடி PHCன்னு சொன்னோம் இல்லையா, CHCக்கள்ல 1,00,000க்கும் மேல ஸ்பெஷல் ஹெல்த் கேம்ப் நடத்துவாங்க. இது எல்லாத்தையும் சஷக்ட்ன்னு ஒரு போர்ட்டல் மூலியமா மானிட்டர் பண்ணுவாங்க. ஓ, ஆன்லைன் மானிட்டரிங் கூட இருக்கா? ஆமா, அப்புறம் டிவில, ரேடியோல, சோஷியல் மீடியால பெரிய லெவல்ல விளம்பரம் செய்வாங்க. வாலண்டியர்ஸ், குறிப்பா நிக்ஷய் மித்ராக்கள், டிபி ஒழிப்புக்கு ஹெல்ப் பண்றவங்க, அவங்களோட பங்களிப்பு முக்கியம். இது ஒரு மாதிரி பல வழியில பெண்களோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. சுகாதாரம்னு பேசும்போது உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நிலக்கடலையில அஃப்லாடாக்சின்ஸ்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அஃப்லாடாக்சின்? ஏன் அது ஆபத்து? அஃப்லாடாக்சின்ஸுங்கிறது ஆஸ்பெர்கிலஸ்னு ஒரு வகை பூஞ்சனம் இருக்கு. அது உண்டாக்குற ஒரு நச்சு பொருள். இது ஒரு மைக்கோடாக்சின். இந்த பூஞ்சை எங்க வளரும்னா, சூடான ஈரப்பதமான இடத்துல, குறிப்பா நிலக்கடலை, மக்காச்சோளம், பருத்தி விதை, நட்ஸ், இதிலெல்லாம் வளரும். செடி நிலத்துல இருக்கும்போதும் வரலாம்.
அறுவடை பண்ணி சேமிச்சு வைக்கும்போதும் இந்த பூஞ்சை தொற்று ஏற்படலாம். இது மனுஷங்களுக்கு எப்படி பாதிக்குது? சும்மா டேஸ்ட் போகுமா இல்ல உடம்புக்கே கெடுதலா? இது டேஸ்ட் பிரச்சனை இல்ல, இது ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ. அஃப்லாடாக்சின் கலந்த சாப்பாடை சாப்பிட்டா இல்ல அந்த மாதிரி தீவனம் சாப்பிட்ட மிருகத்தோட இறைச்சி பாலை சாப்பிட்டா நமக்கும் பாதிப்பு வரும். விவசாய வேலை செய்யறவங்க அந்த பூஞ்சை கலந்த தூசியை சுவாசிச்சா கூட பிரச்சனை வரலாம். என்ன மாதிரி பாதிப்பு வரும்? இந்த நச்சு முக்கியமா கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் கேன்சர் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. கார்சினோஜெனிக். நம்ம ஜீன்ஸை கூட இது டேமேஜ் பண்ணும். ஜீனோடாக்சிக். சமீபத்துல கூட இந்தியால இந்தோனேஷியாவுக்கு போன நிலக்கடலையில அஃப்லாடாக்சின் அளவு அதிகமா இருக்குன்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லையா? அதனால உணவுப் பொருளோட தரப்பரிசோதனை எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, கடைசியா கலாச்சாரத்துக்கு வருவோம். மத்திய பிரதேசத்துல இருக்கிற கஜுராஹோ கோவில்கள் உலக பிரபலம். அங்க ஜவாரி கோவில்னு ஒன்னு இருக்கு. அதுல தலையில்லாத விஷ்ணு சிலை பத்தி நியூஸ் வந்துச்சு. அந்த கோவில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜவாரி கோயில் கஜுராஹோல் இருக்கிற கோவில் தொகுப்புல ஒன்னு. கஜுராஹோ கோவில்கள் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் இல்லையா? இத சந்தேல வம்சத்த ராஜாக்கள் கட்டினாங்க. கிபி 950 1050 அந்த காலகட்டத்துல. இந்த ஜவாரி கோவில் குறிப்பா கிபி 1075 1100ல விஷ்ணுவுக்காக கட்டினாங்க. இது நகரா ஸ்டைல் ஆர்கிடெக்சர். அதாவது உயரமான பேஸ்மெண்ட், அதிஷ்டானம், அதுக்கு மேல கருவறை, மண்டபம், அப்புறம் உயரமான கோபுரம், சிகரம் இதெல்லாம் இருக்கும். கஜுராஹோனாலே அந்த சிற்பங்கள் தான் ஞாபகம் வரும். ஆமா, அதோட நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா அந்த சிற்றின்ப சிற்பங்கள் அது ஜவாரி கோவில்லையும் இருக்கு. அது போக கடவுள்கள், தெய்வங்கள், அப்போதைய வாழ்க்கை காட்சிகள்னு நிறைய சிற்பங்கள் இருக்கும். இந்த கோவில் கருவறையில 4 கை இருக்கிற விஷ்ணுவோட சிலை இருக்கு. ஆனா காலப்போக்குல அதோட தலைப்பகுதி உடைஞ்சு போச்சு. இல்ல யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க போல. இப்போ தலையில்லாம இருக்கு. ஓ, அதான் செய்தியில வந்துச்சா? ஆமா, சமீபத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த சிலை சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல சில கருத்து சொன்னதால இந்த கோவிலும் அந்த சிலையோட நிலையும் மறுபடியும் கவனம் பெற்றிருக்கு. இது நம்மளோட கலாச்சார பாரம்பரியத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆக இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். ஐஎன்எஸ் ராஜாலியோட முக்கியத்துவம், பின்லாந்து வளைகுடா டென்ஷன், அரசியல் கட்சி ரூல்ஸ், குர்மி சமூகத்தோட கோரிக்கை, கைராலிட்டி மாதிரி அறிவியல் விஷயங்கள், அழிவின் விளிம்பில இருக்கிற கிளிகள், புது ஹெல்த் ஸ்கீம், உணவுல இருக்கிற அஃப்லாடாக்சின் ஆபத்து, ஜவாரி கோவில் மாதிரி நம்ம பாரம்பரியம்னு பல ஏரியாக்களை டச் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸ் முக்கியம். ஜியோபாலிட்டிக்ஸ் எப்படி நம்ம பாதுகாப்பை பாதிக்குது, ராஜாலி ஃபின்லாந்து, சரித்திரம் எப்படி சமூக கோரிக்கைகளை உருவாக்குது, குர்மி சயின்ஸ் எப்படி நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுது, கைரல் பெராஃப்ஸ்கைட்ஸ் சுற்றுச்சூழல் மாற்றம் எப்படி உயிரினங்களை பாதிக்குது, கிளிகள் அரசாங்கம் எப்படி ஹெல்த் பாலிட்டிக்ஸை ரெகுலேட் பண்ணுது, எஸ்என்எஸ்பி அபியான், ஆர்யூபிபிகள், உலக வர்த்தகம் எப்படி உணவு பாதுகாப்பு தரத்தை நம்பியிருக்கு, அஃப்லடாக்சின், நம்ம கலாச்சார சின்னங்கள் எப்படி நம்ம கதையை சொல்லுது, ஜவாரி கோவில். இந்த பெரிய படத்தை பார்க்கறது தான் முக்கியம். நீங்க ஷேர் பண்ண இந்த தகவல்கள், இந்த அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு நம்புறோம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. குர்மி சமூகம் அவங்களோட வரலாற்று அடையாளத்தை வச்சு எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்கறாங்கன்னு பார்த்தோம். ஆனா அவங்க இப்போ ஓபிசில இருக்காங்க. இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? நம்ம சமூகம் இவ்ளோ வேகமா மாறிட்டு வர்ற இந்த நேரத்துல ஒரு குழுவோட வரலாற்று அடையாளத்துக்கும் அவங்களோட இப்போதைய சமூக பொருளாதார நிலைமைக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை கொண்டு வர்றது? குறிப்பா இடஒதுக்கீடு மாதிரி உறுதிப்பாட்டு நடவடிக்கைகள் பத்தி முடிவெடுக்கும்போது இந்த ரெண்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்ல ரெண்டையும் எப்படி சரியா கையாளணும், இது நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கலந்துரையாடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 20, 2025. நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய டாபிக்ஸ் இருக்கு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் பத்தி பேச போறோம். அப்புறம் அரசாங்க கணக்கு தணிக்கையில AI எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். காலநிலை, சுகாதாரம் இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சவுதி பாகிஸ்தான் நடுவுல ஒரு புது பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஊர் கிரியேட்டர்ஸ்க்காக வேவ்ஸ் பஜார் 2.0 ஒன்னு. கடைசியா மாநிலங்களோட கடன் நிலைமை. அது பற்றியும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கறத விட இதுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். எப்படி டெக்னாலஜி ஆட்சி முறையை மாத்துது, நல்லதுக்கா கெட்டதுக்கா, உள்நாட்டு பாலிசி எப்படி உலக அரசியல்ல எதிரொலிக்குது. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம்.
முதல்ல கர்நாடகால ஆலந்தா தொகுதியில நடந்ததா சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். புகார். அப்படியா? ஆமா, மாநில சிஐடி கிட்டத்தட்ட 18 மாசமா 18 லெட்டர் அனுப்பியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இசிஐ கிட்ட இருந்து இன்னும் பதில் வரலன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா பொதுவா இந்த மாதிரி பெயர் நீக்கிறதுக்கு அதிகாரம் இஆர்ஓ கிட்ட தானே இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 செக்ஷன் 22 படி. ஆமா, இஆர்ஓ கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த ஆன்லைன்ல நீக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி நடக்குது? அதுக்கு ஃபார்ம் 7 அப்படின்னு ஒன்னு இருக்கு. இத வச்சு நம்ம ஒருத்தரோட பெயர் சேர்ப்பு மேல ஆட்சேபனை தெரிவிக்கலாம், இல்லனா பெயரை நீக்க சொல்லி கேட்கலாம். ஓ, ஃபார்ம் 7. ஆமா, நீங்களே உங்களுக்காகவோ இல்ல உங்க தொகுதியில இருக்கிற இன்னொரு வாக்காளருக்காகவோ கூட ஃபைல் பண்ணலாம். இசிஐ போர்ட்டல், அவங்களோட ஆப், இல்லனா நேரடியா பிஎல்ஓ கிட்ட கொடுக்கலாம். ஆன்லைன்ல பண்ணணும்னா போர்ட்டல்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஃபோன் நம்பரை எபிக் நம்பரோட லிங்க் பண்ணணும். சரி, அதுக்கு என்னென்ன விவரம் தேவைப்படும்? அப்ளை பண்றவரோட பேரு, எபிக் நம்பர், ஃபோன் நம்பர். அப்புறம் யாரு பேரை நீக்கணுமோ அவங்க பேரு, எபிக் நம்பர் இருந்தா அது, அட்ரஸ், இதெல்லாம் வேணும். காரணம் என்ன? காரணம் சொல்லணும். 5 காரணம் இருக்கு. இறந்துட்டாங்க, வயசு பத்தல, பெர்மனண்டா வேற இடத்துக்கு போயிட்டாங்க, ஏற்கனவே பேர் இருக்கு, இல்ல இந்திய குடிமகன் இல்ல. இதுல ஏதாவது ஒண்ணு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இதுக்கு எந்த ஆதாரமும் சப்மிட் பண்ண தேவையில்லை. என்ன சொல்றீங்க? ஆதாரம் தேவையில்லையா? ஆமா, நீங்க குடுக்கிற தகவல் உண்மைன்னு ஒரு உறுதிமொழி மட்டும் கொடுத்தா போதும், கையெழுத்து போட்டு. அப்போ கர்நாடகால நடந்ததா சொல்ற மாதிரி யாரு வேணும்னாலும் இன்னொருத்தரோட எபிக் நம்பரை யூஸ் பண்ணி வேற ஃபோன் நம்பர் வச்சு தப்பா அப்ளை பண்ணிடலாமே. இது ரொம்ப பெரிய ஓட்டம் மாதிரி தெரியுதே. ஆமா, அந்த ரிஸ்க் இருக்கு தேடுதலாலயமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அப்ளிகேஷன் வந்த உடனே நீக்கிற மாட்டோம், இஆர்ஓவும் பிஎல்ஓவும் நல்லா விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. விசாரணை நடக்கும்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா பாருங்க, டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வசதியா இருந்தாலும் இந்த மாதிரி தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது டிஜிட்டல் ஆட்சி முறைங்கிற பெரிய விஷயத்தோட தொடர்புடையது. கரெக்ட். இதே தொழில்நுட்பத்தை நல்ல விதமா எப்படி பயன்படுத்தலாம்னு அடுத்து பார்ப்போம். நம்ம தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி. ஆமா, சிஏஜி. அவங்க இப்போ மாநில நலத்திட்டங்கள்ல நடக்கிற தில்லுமுள்ளு மோசடிகளை கண்டுபிடிக்க ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ண போறாங்களாம். சிஏஜி திரு கே சஞ்சய் மூர்த்தி இத பத்தி பேசியிருக்காரு. ஓ, இது நல்ல விஷயம்னாச்சே. ஆமா, ஏற்கனவே ஏஎம்எல் வச்சு சில தடவியல் தணிக்கைகள் செஞ்சு சில மோசடிகளை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. இதனால மாநில அரசாங்கங்களுக்கு நிறைய நிதி இழப்பு தடுக்கப்படும் எதிர்பார்க்கறாங்க. அப்போ தணிக்கை முறையே மாற போகுதா? ஆமா, அதான் உங்களோட நோக்கம். தணிக்கையை முடிஞ்ச வரைக்கும் டிஜிட்டல் ஆக்கணும். ஆபீஸ்க்கு போகாம ரிமோட் ஆடிட் பண்றது, அதிகாரிகளுக்கு வேலை சுலபமாக்குறது, ரிப்போர்ட் சீக்கிரம் கொடுக்கறது, ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் டேட்டாபேஸை 100% செக் பண்றது, இதெல்லாம் சாத்தியமாகும். முக்கியமா டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது திருத்தம் பண்ணிருந்தா அதையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க, இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான பயன்பாடு, திருத்தங்களை கண்டுபிடிக்கிறது. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சொல்லுங்க. மாநிலங்கள் ஏற்கனவே நிதி நிர்வாகத்துக்கு சில டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துறாங்க. ஐஎஃப்எம்ஐஎஸ், வாமிஸ், ஜிபானிக், இ-வவுச்சர், நிலப்பதிவுகளை டிஜிட்டல் ஆத்துற டிஎல்ஆர்எம்பி திட்டம், இந்த மாதிரி. ஆனா இது எல்லா மாநிலத்திலயும் ஒரே மாதிரி இல்லையே. சில மாநிலங்கள் நல்லா பண்றாங்க, சில மாநிலங்கள் பின்தங்கி இருக்காங்க, இல்லையா? கரெக்ட், அதுதான் பிரச்சனை. அந்த டிஜிட்டல் தயார் நிலை மாநிலத்துக்கு மாநிலம் ரொம்பவே வேறுபடுது. இப்போதைக்கு ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இ-ப்ரொக்யூர்மெண்ட், டிபிடி திட்டங்கள் எல்லாம் ரிமோட் ஆடிட் வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. அடுத்த கட்டமா டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்க எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை கொண்டு போகணும்னு பிளான். அதோட இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ், யூஎல்பிஸ், பஞ்சாயத் ராஜ் அமைப்புகள், பிஆர்ஐஸ், இவங்களே சரியா தணிக்கை செய்யணும்னு சொல்றாங்க. ஆமா, மும்பை, டெல்லி மாதிரி நகரங்கள் நம்ம ஜிடிபிக்கு எவ்ளோ முக்கியம். நிச்சயமா, எஸ்என்ஏ ஸ்பார்ஷ் மாதிரி முயற்சிகள் பண நிர்வாகத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை அந்த டிஜிட்டல் டேட்டா தான். அது சீரா சரியா இருந்தாதான் ஏஐ எல்லாம் பிரயோஜனப்படும். சரி, தொழில்நுட்பம், தணிக்கைன்னு பார்த்தோம். இப்ப கொஞ்சம் வேற மாதிரி விஷயத்துக்கு வருவோம். கொள்கைகளை எப்படி ஒருங்கிணைக்கிறது? குறிப்பா காலநிலை மாற்றம் ஆர் மக்கள் ஆரோக்கியம், இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. போன வருஷம் ஜூலைல பிரேசில்ல இது சம்பந்தமா ஒரு பெரிய மாநாடு நடந்திருக்கு. பெலம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்தியா அதுல அதிகாரப்பூர்வமா கலந்துக்கலன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்படியா? ஏன்?
காரணம் சரியா தெரியல. ஆனா இந்தியா கலந்துக்கலைனாலும் நம்ம நாட்டுல இருக்கிற பல நலத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா காலநிலை, சுகாதாரம் 2 இலக்குகளையும் மறைமுகமா அடைய உதவுது. உதாரணத்துக்கு PM போஷான் திட்டம் இருக்குல்ல, அதுல சிறுதானியங்களை ஊக்குவிக்கிறாங்க. இது ஊட்டச்சத்துக்கு மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அப்புறம் ஸ்வச் பாரத் அபியான், ஆமா, தூய்மை இந்தியா. அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆனா சுற்றுப்புறம் தூய்மையா இருந்தா நோய்கள் குறையும் இல்லையா? MNRGK திட்டத்துல கூட சுற்றுப்புற பாதுகாப்பு வேலைகள் செய்றாங்க. அப்புறம் முக்கியமா PM உஜ்வாலா யோஜனா. சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம். ஆமா, விறகு அடுப்பு புகை வீட்டுக்குள்ள வர்றது குறையும் போது பெண்களோட ஆரோக்கியம் மேம்படுது. அதே சமயம் மரங்கள் வெட்டப்படுறதும் குறையுது. இதெல்லாம் நேரடியா கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல. ஆனா இதுக்கு பெனிஃபிட்ஸ், அதாவது இணைப்பலன்கள் நிறைய இருக்கு. இந்த திட்டங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமா அரசியல் தலைமை. பிரதமரே நேரடியா இதுல கவனம் செலுத்தினது ஒரு பெரிய காரணம். ஸ்வச் பாரத், உஜ்வாலா எல்லாம் அப்படிதான். 2வது மக்களோட ஈடுபாடு. 3வது இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ், சுய உதவி குழுக்கள் மாதிரி அடிமட்டத்துல இருக்கிற அமைப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டது. ஆனா பிரச்சனைகளும் இருக்குமே. நிச்சயமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா வேலை பார்க்கறது ஒரு பிரச்சனை. உதாரணமா உஜ்வாலா திட்டத்துல சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. அப்போ மக்கள் மறுபடியும் விறகுக்கு போறாங்க. அப்புறம் சமூக கலாச்சார தடைகள் வேற. இதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்க? 3 விஷயங்கள் சொல்றாங்க. 1, காலநிலைய உடனடி சுகாதார நலன்களோட இணைச்சு பேசணும். 2, எந்த திட்டம் போட்டாலும் அதனால ஹெல்த் இம்பாக்ட் என்ன வரும்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். 3, உள்ளூர் சுகாதார பணியாளர்கள் மூலமா சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கும் மக்களுக்கு வர நோய்களுக்கும் என்ன தொடர்புன்னு புரிய வைக்கணும். இந்த மாதிரி உள்நாட்டு விஷயங்கள் முக்கியம்னாலும் உலக அளவுல நடக்கிற விஷயங்களும் நம்மள பாதிக்கும் இல்லையா? இப்போ அந்த புவிசார் அரசியலுக்கு வருவோம். செப்டம்பர் 17, 2025 சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம், ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இது என்ன மாதிரியான ஒப்பந்தம்? இது கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்புங்கிறது புதுசு இல்ல, 1951 இருந்து இருக்கு. 1979, 89 காலகட்டத்தை பொற்காலம்னே சொல்லலாம். அப்போ கிட்டத்தட்ட 20,000 பாகிஸ்தானி வீரர்கள் சவுதியில இருந்தாங்க. ஓஹோ. ஆனா அப்புறம் சில பிரச்சனைகள். பாகிஸ்தான் வீரர்களை சவுதி ஒரு மாதிரி கூலிப்பட மாதிரி பார்த்ததா ஒரு பேச்சு, ஷியா பிரிவு வீரர்களை வேண்டான்னு சொன்னதா ஒரு கருத்து. இதனால 1990ல வீரர்கள் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குவைட் போர்லயும் சரி, 2015ல ஏமன் போர்லயும் சரி, பாகிஸ்தான் நேரடியா உதவ மறுத்துடுச்சு. அப்போ இப்போ ஏன் இந்த ஒப்பந்தம்? இதுல அமெரிக்காவோட பங்கு ஏதோ இருக்கா? இருக்கலாம். அமெரிக்காவோட செல்வாக்கும் ஒரு காரணம். இப்போ சவுதி தரப்புல இருந்து பார்த்தா காசா போருக்கு அப்புறம் அமெரிக்கா கூட அவங்க போட நினைச்ச பாதுகாப்பு ஒப்பந்தம் கொஞ்சம் தள்ளி போகுது. அதனால இது ஒரு தேவை அல்லது ஒரு சமரசமா இருக்கலாம். சவுதி கிட்ட அமெரிக்கா ஆயுதங்கள் நிறையா இருந்தாலும் 100 பில்லியன் அளவுக்கு பாகிஸ்தானோட அணு ஆயுத பலம் அவங்களுக்கு ஒரு விதமான உத்தரவாதமா தெரியலாம். அணுவாயுத பரிமாற்றம் நடக்குமா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டுங்கிறதே சவுதிக்கு ஒரு பலம்தான். அதே சமயம் பாகிஸ்தான் சீனா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது சவுதிக்கு ஒரு சின்ன நெருடலாவும் இருக்கலாம். பாகிஸ்தான் பக்கம் என்ன கணக்கு? பாகிஸ்தான் பக்கம் பார்த்தா இது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிசம் மாதிரி தெரியுது. அதாவது சந்தர்ப்பவாதம். அவங்க சவுதிக்காக ஈரான் மேலேயோ யமன் மேலேயோ ஏன் இஸ்ரேல் மேலேயோ போர் தொடுப்பாங்களாங்கிறது பெரிய சந்தேகம். அப்போ அவங்க நோக்கம் சவுதியோட பாதுகாப்பு கவலைய தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது. நிதி உதவி, கம்மி விலையில எண்ணெய், ஆயுத ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வாங்கலாம். அமெரிக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். உள்நாட்டுல ராணுவ தலைமைக்கு கொஞ்சம் கௌரவம் கூடும். ஆக 2 தரப்பு எதிர்பார்ப்புகளும் ரொம்ப வேற வேற மாதிரி இருக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன தாக்கம்? நாம இதை எப்படி பார்க்கணும்? இந்தியா உலகத்திலேயே 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளர். சவுதி நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்னர். வர்த்தகத்துல 2வது இடம். லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்க வேலை செய்றாங்க. 2014ல இருந்து பாதுகாப்பு, உளவுத்துறை தகவல் பரிமாற்றம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சவுதி இந்த ஒப்பந்தம் பத்தி இந்தியா கிட்ட சொன்னாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. சவுதியே பாகிஸ்தான் கூடவும் உறவு வேணும், இந்தியா கூடவும் உறவு வேணும், 2யும் பேலன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்தியாவோட அணுவாயுத நிலையையும் நம்மளோட முக்கியத்துவத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம உடனே பதட்டப்பட தேவையில்லை. அப்போ நாம என்ன செய்யணும்? விழிப்புணர்வோட இருக்கணும். மேற்கு ஆசியாவில் நம்ம உறவுகளை இன்னும் ஆழப்படுத்தணும். அரபிக்கடல் பகுதியில் நம்மளோட மூலோதராய ஏப்ப வலுப்படுத்த இது ஒரு நினைவூட்டல் மாதிரி எடுத்துக்கலாம். இங்க நாம சொல்றது எல்லாமே கிடைச்ச தகவல்களை வச்சுதான், எந்த சார்பும் இல்லாம. சரி, உலக அரசியல்ல இருந்து மறுபடியும் நம்ம நாட்டுக்குள்ள வருவோம். கிரியேட்டிவ் எக்கானமி,
அதாவது படைப்பாற்றல் பொருளாதாரம். தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் இப்போ WAVS பஜார் 2.0 அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன? WAVS பஜாருங்கிறது இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அரசாங்கத்தோட ஆதரவோட நடக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, சினிமா, டிவி, அனிமேஷன், கேமிங், மியூசிக் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற கிரியேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், OTT பிளாட்ஃபார்ம்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபினான்சஸ் எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வருது. முதல் கட்டம் எப்படி போச்சு? ரொம்ப நல்லாவே போயிருக்கு. 6000க்கும் மேல கிரியேட்டர்ஸ், 5500க்கும் மேல வாங்குபவர்கள், 2000க்கும் மேல ப்ராஜெக்ட்ஸ் இதுல இணைஞ்சிருக்கு. சுமார் 13,000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 40க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து ஆட்கள் இதுல பங்கெடுத்திருக்காங்க. சூப்பர். அப்போ இந்த இரண்டாம் கட்டத்துல 2.0ல என்ன புதுசு? இதுல இன்னும் சில வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லயே உங்க ப்ராஜெக்டை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லலாம். பிச்சிங், அதுக்கு செக்யூரான வியூவிங் ரூம்ஸ் இருக்கு. AI யூஸ் பண்ணி சரியான கிரியேட்டரையும் இன்வெஸ்டரையும் மேட்ச் பண்றாங்க. AI எங்கேயும் வந்துருச்சா? ஆமா, ப்ரொஃபைல் பில்ட் பண்றது, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் AI உதவுது. அப்புறம் வெபினார்கள் மூலமா நாலேஜ் ஷேரிங், உலகளவுல நம்ம படைப்புகளை கொண்டு போறது, வெளிநாட்டு கம்பெனிகளோட சேர்ந்து தயாரிக்கிறது, கோ ப்ரொடக்ஷன், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாக்கி தராங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இது உள்ளடக்கத்தை உருவாக்குறத ஒரு ஜனநாயகப்படுத்துது. பெரிய ஆளுங்க மட்டும்தான் வாய்ப்பு பெற முடியுங்கிற நிலைமைய மாத்துது. இந்தியாவை ஒரு குளோபல் கண்டென்ட் ஹப்பா மாத்த இது உதவும். சினிமா தாண்டி கேமிங், அனிமேஷன், மியூசிக் இதுக்கும் முக்கியத்துவம் கிடைக்குமா? ஆமா, அதுதான் நோக்கம். முதலீடுகளை ஈர்க்கும், நம்ம நாட்டோட சாஃப்ட் பவர், கிரியேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ், இதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஆனா சவால்களும் இருக்கு. டேட்டா பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் சின்ன ஊர்கள்ல பிராந்திய அளவுல இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு போய் சேரும், வெளிநாட்டு பார்ட்னர்ஷிப்ஸை எப்படி தக்க வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். சரி, இப்ப கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். மறுபடியும் CAG ரிப்போர்ட், மாநிலங்களோட பொதுக்கடன் இது ரொம்ப அதிகமாயிட்டு போகுதுன்னு அவங்களோட 10 வருஷ அறிக்கை 2013-14 to 2022-23 சொல்லுது. இது உண்மையிலே கவலைக்குரிய விஷயமா? ஆமா, இது நிச்சயமா கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல பொதுக்கடன்னா என்ன, கடனுக்கு GST விகிதம்னா என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம். சொல்லுங்க. அரசாங்கத்தோட வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கும்போது அந்த வித்தியாசத்தை ஈடுகட்ட அரசாங்கம் கடன் வாங்குது. இதுதான் பொதுக்கடன். இந்த கடன் மாநிலத்தோட மொத்த உற்பத்தி மதிப்புக்கு GSTP எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்க்கறது தான் கடனுக்கு GSTP விகிதம். இது மாநிலத்தோட கடன் சுமையை தாங்குற திறனை காட்டுது. இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? ஆமா, NK சிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களோட கடன் அவங்க GSTPல 20% மேல போகக்கூடாது, மத்திய அரசுக்கு 40%, ஆக மொத்தம் 60%. இதுதான் இலக்கு. ஆனா இப்போ நிலைமை என்ன? நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. இந்த 10 வருஷத்துல மாநிலங்களோட மொத்த கடன் பாத்தீங்கன்னா 2013-14 சுமார் 17.57 லட்சம் கோடி ரூபாயா இருந்தது. 2022-23 59.60 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேல. ஆமா, அதே மாதிரி கடனுக்கு GSDP விகிதம் சராசரியா 16.66% 22.96% உயர்ந்திருக்கு. இது அந்த 20% லிமிட்டை தாண்டிடுச்சு. எல்லா மாநிலமும் இப்படியா இல்ல வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் நிறையவே இருக்கு. சில மாநிலங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணமா பஞ்சாப்ல 40%க்கு மேல, நாகாலாந்து, மேற்கு வங்கம் இங்கேயும் அதிகம். ஆனா ஒடிசாவுல பாருங்க 8.45% தான். மகாராஷ்டிரா, குஜராத்லயும் கம்மியா இருக்கு. அப்போ ஒரு குரூப்பிங் மாதிரி இருக்கா? ஆமா, மார்ச் 2023 நிலவரப்படி 8 மாநிலங்கள் 30%க்கும் மேல கடன் விகிதத்தோட இருக்காங்க. 14 மாநிலங்கள் 20-30% இடையில. வெறும் 6 மாநிலங்கள் தான் 20%க்கும் கீழே இருக்காங்க. மாநிலங்கள் எங்கிருந்து இவ்ளோ கடன் வாங்குறாங்க? நிறைய வழிகள் இருக்கு. சந்தையில பத்திரங்கள், பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் வெளியிட்டு வாங்குறாங்க. வங்கிகள் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து WMA, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் வாங்குறாங்க. LIC, நபார்டு மாதிரி நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்தும், மத்திய அரசு கிட்ட இருந்தும் GST இழப்பீடு, கோவிட் உதவி மாதிரி கடன் வாங்குறாங்க. கடன் நிலைத்தன்மை எப்படி இருக்கு? அதுக்கு இன்னொரு அளவுகோல் இருக்கு. மாநிலத்தோட வருவாழ் வரவுல எவ்வளோ சதவீதம் கடனை திருப்பி செலுத்தவும் வட்டி கட்டவும் போகுதுன்னு பார்க்கணும். இது சராசரியா 150% இருக்கு. சில மாநிலங்கள்ல 190% வரைக்கும் கூட போகுது. 150%. அப்போ வருமானத்துல பெரும்பகுதி கடனுக்கே போயிடுதா? ஆமா, இதுல என்ன ஒரு விஷயம்னா,
2020-21ல கோவிட் வந்தது இல்லையா, அப்போ ஜிஎஸ்டிபி குறைஞ்சது. அதனால அந்த கடன் ஜிடிபி விகிதம் ஒரே வருஷத்துல 21%லிருந்து 25%-ஆ எகிறிடுச்சு. இதுல சிஏஜி சொல்ற முக்கியமான கவலை என்ன? ரொம்ப முக்கியமான கவலை பொன்னான கடன் விதி, கோல்டன் ரூல் ஆஃப் பாரோயிங் மீறப்படுறது தான். அப்படின்னா அதாவது அரசாங்கம் வாங்குற கடனை உற்பத்திக்கு உதவுற மூலதன செலவுகளுக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பயன்படுத்தணும். ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது மாதிரி. ஆனா பல மாநிலங்கள், குறிப்பா 11 மாநிலங்கள் இந்த கடனை வருவாய் செலவுகளுக்கு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது சம்பளம், பென்ஷன், மானியம், இதுக்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படியா? உதாரணத்துக்கு ஆந்திரா வாங்கின கடன்ல வெறும் 17% தான் மூலதன செலவுக்கு போயிருக்கு. பஞ்சாப்ல 26% தான். மீதியெல்லாம் அன்றாட செலவுகளுக்கு போயிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதனால என்ன பிரச்சனை வரும்? இதனால மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சி பாதிக்கப்படும். ஏன்னா உற்பத்தி முதலீடு குறையுது. கடன் சுமை ஏறிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல கடன் பொறியில, டெட் ட்ராப்ல மாநிலங்கள் சிக்கிற அபாயம் இருக்கு. இது ஒட்டுமொத்த நாட்டு பொருளாதார நிலைத்தன்மையும் பாதிக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற நிதி உறவுகள்ல கூட விரிசல் வரலாம். இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப கடுமையான நிதி ஒழுக்கம் தேவை. கடன் வாங்குனா அதை மூலதன செலவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். எஃப்ஆர்பிஎம் சட்டத்தை சரியா பின்பற்றணும். மாநிலங்கள் அவங்களோட சொந்த வருவாயை அதிகப்படுத்த வழிகளை பார்க்கணும். வரியை சரியா வசூலிக்கணும். மானியங்களை சீர்திருத்தணும். பொதுக்கடன் மேலாண்மைக்குன்னு ஒரு தனி அமைப்பு, பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, PDMA உருவாக்கலான்னு கூட சொல்றாங்க. மாநில நிதி ஆணையங்கள், சிஏஜி மாதிரி அமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தணும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் பிரச்சனையில ஆரம்பிச்சு, தணிக்கையில AI, காலநிலை சுகாதார இணைப்பு, சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம், கிரியேட்டர்ஸ்கான வேவ்ஸ் பஜார், கடைசியா இந்த மாநில கடன் வரைக்கும் எல்லாமே ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, தொழில்நுட்பம், ஆட்சி முறை, நிதி நிலைமை, கொள்கை ஒருங்கிணைப்பு, உலக அரசியல், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் நம்ம எதிர்காலத்தை, இந்தியாவின் பாதையை வடிவமைக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இதுல பொதுவான இழைன்னு பார்த்தா மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடக்குது. அதோட சேர்ந்து வாய்ப்புகளும் வருது, சவால்களும் வருது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் நல்ல விஷயம்தான், திறனை அதிகரிக்குது, வெளிப்படைத்தன்மை கொண்டு வருது. ஆனா அதே சமயம் அதை தவறா பயன்படுத்துறதுக்கும், தரவுகள் சரியா இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம உள்நாட்டு கொள்கைகளை சரியா வகுக்கிறது உலக அரங்கில் நம்ம நிலையை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம். நிச்சயமா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிச்சேன். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் மாநில கடன் இப்படி எகிரிட்டு போகுதுன்னு சிஏஜி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் AI வச்சு தணிக்கை செஞ்சு இதையெல்லாம் சரி பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பல மாநிலங்கள்ல அந்த அடிப்படை டிஜிட்டல் நிதி தரவுகளை IFMIS, WAMIS மாதிரி சரியா இல்ல, ஒரே மாதிரி இல்லன்னு நீங்களே சொன்னீங்க. இந்த சூழ்நிலையில AI உந்துதல் தணிக்கைகள் உண்மையில எந்த அளவுக்கு செயல்திறன் மிக்கதா, எஃபெக்டிவா இருக்கும்? அந்த தரவு குறைபாடுகளை AI இன்னும் வேகமா வெளிச்சம் போட்டு காட்டுமா, இல்லைனா அந்த குவாலிட்டி இல்லாத டேட்டாவே AIயோட திறனை கட்டுப்படுத்தி அதோட பிரயோஜனத்தை குறைச்சிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.